முன்பு சேலம் வீரபாண்டியை சேர்ந்த மணிகண்டன் என்ற நபர் வந்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த கேஸ் வந்து இன்னும் பெருசா தமிழ்நாடு மக்களுக்கு போய் சேரல. அது பெண்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்ற வழக்கை விட இது வந்து மிகப்பெரிய கொடூரமான சம்பவம். ஆனா இதை பத்தி மக்களுக்கும் போய் சேரல. மீடியா பெரிய டிபேட் அப்படிலாம் பண்ணல, செய்தியை போட்டுட்டு விட்டுட்டாங்க. ஆனா நான் நிறைய கேள்விப்பட்டேன் அதை பத்தி ஒரு விழிப்புணர்வான வீடியோவா போடலாம் அப்படின்னு. இது ஏன் அதிகமா விவாதம் செய்யப்படலைன்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களை சேர்ந்தவரா அந்த நபர் சொல்லப்படுகிறார். கூடவே அந்த தாவேகா வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்க திமுகவில் அவர் வந்து இயங்கி இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ எது உண்மைன்னு தெரியல. எது வரதா என்ன, அவன் இப்போ ஒரு குற்றவாளி. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நபர் வந்து கொஞ்சம் செல்வந்தர், பணம் அதிகமா வச்சிருக்கவர். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த வேலை இல்லாம வறுமையில் இருக்க பெண்கள், கடன் வாங்கணும், குடும்ப சூழலுக்காக கடன் வாங்கணும்னு நினைக்கிற குடும்ப தலைவிகள், இவங்க எல்லாரையும் வந்து பழக்கப்படுத்துகிறாரு தான் உதவுறன்ற முறையில. அவங்க கூட வந்து தனக்கு யாரும் இல்லை, நான் தனியா இருக்கேன், இவ்வளவு பண்ணது என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி பேசி அந்த பெண்களை தன்னோட வலையில விழ வச்சு அவங்க கூட பர்சனலா வீடியோ கால் பேசி அந்த வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அந்த வீடியோ காலில் வந்து அவங்க வந்து இவனை நம்பி தன்னோட அந்தரங்கள் எல்லாம் காட்டவே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரெக்கார்டிங்கை வந்து அவங்களுக்கே போட்டு காட்டி தன்னோட ஆசைக்கு இணங்குமாறும் இல்லைன்னா அது வந்து வெளியிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி முதல்ல அவரு அந்த பெண்களை எல்லாம் தப்பா பயன்படுத்துகிறாரு, அனுபவிக்கிறாரு. கூடவே தன்னோட நண்பர்களுக்கும் வந்து அவர் வந்து இதை பயன்படுத்தி அந்த பெண்களை வந்து இரையாக்கி இருக்காரு அப்படின்றது தான் செய்தி. இது எப்படி வெளியே வருது அப்படின்னா, இவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணி அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க. அந்த பொண்ணு சமயோஜிதமா அவன் அசந்த நேரம் பார்த்து அவனோட மொபைல் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் அவன் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறான், ஒரு சேஃப்டிக்காக, நாளைக்கு இவனை எப்படின்னா மிரட்டணும்னு சொல்லி. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் இருக்கு, இதை வெளியே சொன்னா தன்னுடைய பேர், தன்னுடைய குடும்பம், கௌரவம் எல்லாம் பாதிக்கப்படும் சொல்லாம இருக்காங்க. ஆனா இவனோட 6 மாசத்துக்கு முன்னாடி, ஆனா இவனோட கொடுமைகள் தாங்காம இவன் கண்டவங்க கிட்ட எல்லாம் போக சொல்றான்றத தாங்காம அந்த பெண் வந்து இந்த அத்தனை ஆதாரத்தையும் கொண்டு போய் காவல்துறையில கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க. காவல்துறையில முதல் ஆக்ஷன் எடுக்கல. அங்க ஏதோ நடந்திருக்கு, அந்த வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கல பெருசா. இந்த பொண்ணு வந்து ஒரு நியூஸ் சேனல்ல போயிட்டு அந்த அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்து தஞ்சம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்ஷன் எடுக்குது. அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அந்த மணிகண்டன் என்ற நபர். அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க உடனே. ஆனா அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து எந்த வகையிலும் மக்கள் கிட்ட கொண்டு போய் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது நிச்சயமா தேசிய ஊடகத்துல வந்திருக்கணும், இந்தியா முழுக்க இதை பேசப்பட்டிருக்கணும், இந்தியா முழுக்க இருக்க பெண்களுக்கு இப்படி நடந்த பிரச்சனைகள் போய் சேர்ந்திருக்கணும். ஏனோ இதை பத்தி யாருமே பேசல. நம்ம வந்து பகாசுரன் படத்துல இதை பத்தி இதுதான் பேசியிருந்தோம், அப்பவுமே இது எதுவும் மாறல போல. இப்ப இந்த வீடியோ பார்த்து சில பேருக்கு ஏதாவது புரியுன்றதால